அனைவருக்கும் வணக்கம். இன்று இரவு பறவை பாடல் இசை வெளியீட்டு விழா. இயக்குனர் வேதாஜி பாண்டியன், கதாநாயகி நந்தினி, கதாநாயகன் பேர் சத்யா, இவங்களாம் சேர்ந்து படம் தயாரிச்சிருக்காங்க. இரவு பாண்டியன் இரவு பறவை அப்படிங்கிறது நம்ம இலங்கை வாழ் தமிழ் மக்களை பற்றிய கதை. இது நம்ம தமிழ் சரித்திரத்திலேயே வரலாற்றிலேயே ஒரு மறக்க முடியாத வேதனையான ஒரு நிகழ்வு என்பது முள்ளிவாய்க்கால் படுகொலை. அதுக்கப்புறம் நிறைய இலங்கை தமிழர்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் அனாதையாக வாழ்ந்துருக்காங்கிறது மிகப்பெரிய வேதனையான விஷயம். அவங்க ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லை, பல வருடங்களாக ஒரு 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக எனக்கு இலங்கை தமிழர்களாக இந்த தமிழ்நாட்டில் குடியுரிமை இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. வேறு நாடுகளில் மற்ற நாடுகளோடு அவங்களுக்கு குடியுரிமை கிடைச்சிருக்கு. ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு குடியுரிமை கிடைக்கல. அதுக்கான குரல் தான் இந்த இரவு பறவை. அவங்களுக்கு குடியுரிமை வேணும், அவங்களே நம்ம சகோதரன் நினைப்போம், அவங்களும் நம்ம சகோதரியாக நினைப்போம், நம்ம தொப்புள் கொடி உறவு. அவங்களுக்காக கொடுத்த குரலின் வெளிப்பாடு தான் இந்த இரவு பறவை. இது வந்து ஒரு நல்ல விஷயத்தை தாங்கி வந்திருக்கு. இந்த பறவை வந்து ஒரு உணர்வுபூர்வமான விஷயத்தை தாங்கிட்டு வந்திருக்கு. ஏற்கனவே டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படம் இதே மாதிரி தான். அது இலங்கை தமிழுக்காக ஆதரவான ஒரு படம் தான் அது. அதற்கு மக்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு கண்டிப்பாக மக்கள் ஆதரவு தெரிவிக்கணும். இது படத்துக்கான ஆதரவு இல்லை, இலங்கை தமிழர்களுக்கான ஆதரவு. நன்றி. அப்படின்னு சொன்னால் அந்த இரவு பகலாகவே உழைச்ச ஒரு வேதாஜி பாண்டியன், அவருக்கு தகுந்த மாதிரியே இரவும் பகலுமாகவே உழைச்சிக்கிட்டே இருந்ததா இரவு பறவை. அவர் வந்து எப்படின்னா இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற படத்தை வந்து பார்த்திங்கன்னா அதே கான்செப்டை வேறு மாற்றிருக்கார். நீங்கள் எப்படி வாழணும் எப்படின்னு தமிழ்நாட்டில் அந்த குடியுரிமை கிடைச்சதாக கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காரு. ஏன்னு கேட்டால் இவருடைய உழைப்பை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை தெரியும். கடலூர் மாவட்டத்துக்கே அப்படியே இந்த கூட்டி 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 பெருக்கி பெருக்கி அந்த ஏரியாவில் எடுத்துட்டார் படத்தை. இந்த படம் மிக வெற்றி அடையலாம். அவருக்கு ஃபுல் பக்கபலமாக இருக்கிறது விஞ்ஞானி பாண்டியன். இவரே ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கார், பார்த்துருக்கீங்க நீங்கள். கூடிய சீக்கிரம் ஒரு ஹீரோவே நாங்கள் சினிமாவில் பார்க்கணும். காரணம் என்ன, நல்ல மனிதர் சொல்லுவாங்களே, இந்த இணைந்த கைகள்னு சொல்லுவாங்கள்ல, இவங்க 2 பேரும் இணைந்த கைகள் தான் இந்த படம் இன்றைக்கி நிற்கிது. கண்டிப்பாக இதே வெற்றியில் நாங்களும் கலந்துக்குவோம். எங்கள் சங்கம் என்றைக்குமே உங்களுக்கு நான் சொல்லுவேன், சப்போர்ட் பண்ணுவேன்னு. இவரோட சத்யா, இவரும் ஃபுல்லாக என்ன ஹீரோ. ஆமாம், இவரும் வந்து சொல்ல போனால் இப்போ 3 பேருமே ஹீரோ தான். நான் மட்டும்தான் தலைவராக இருக்கேன். நான் எல்லோரும் வெற்றி அடையணும். என்ன காரணம்னா, இன்றைக்கி இந்த இதே பிரசாதத்தில் நான் சொன்ன நேற்று கூட ஒரு 2 மாதத்தில் ஒரு 300 படம் இந்த இதில் பார்த்துருக்காங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, ஆடியோ பஞ்சு பண்ணியிருக்காங்க. ஆனால் எந்த படம் ஓடிச்சாங்கிறது அவங்க பிடிச்சருக்கு மட்டும்தான் தெரியும். அதில் 1 2 தான் சக்ஸஸ் ஆகுது. அதனால் எல்லாருமே இனி என்ன கூட காலை ஒருத்தர் கேட்டார், எல்லா படமுமே சின்ன படம்லாம் சரியாக போகலையே, என்ன காரணம் அப்படின்னு. நான் அப்பப்போ சொல்லுவேன், என்ன காரணம், ஒரு படம் எடுக்கும்போது ஓரளவுக்காவது ஒரு கமர்ஷியல் ஆர்டிஸ்ட்டை போட்டு எடுக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் கதை மெயினாக இருக்கணும், அதுக்கு கதைக்கு தகுந்த மெயின் பிடிச்ச சப்போர்ட்டாக இருக்கணும், அதுக்கு மேலே கேமராமேன் ரெடியாக இருக்கணும், அதுக்கப்புறம் மீசர். இந்த 4 பேர் தான் சினிமாவுக்கு ஆலமரம். நல்லா தெரிஞ்சுங்க, ப்ரொடியூசரு, டைரக்டரு, மியூசிக் டைரக்டர், கேமரா, இந்த 4 பேர் எடுத்து ஒத்திமை இருந்து படம் எடுத்தால் எந்த படமும் ஜெயிக்கும். ஆனால் கதை நல்லா இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி இப்போ சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட படம் வந்துட்டு தயாரிப்பாளர்களும் கஷ்டப்படுறாங்க. அந்த தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் தான் இந்த மீடியா நல்லாயிருக்கும், திரையுலகம் நல்லாயிருக்கும். இந்த பிரசாத்தே இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை 50 வருஷத்துக்கு இருக்கும். ஒவ்வொரு படம் ஓடாமல் இருக்கும்போது ஒவ்வொரு கஷ்டப்படும் போது மனசு வலிக்குது. இந்த படம் வெற்றி அடைஞ்சால் மீண்டும் இவர் வேதாஜி படம் கண்டிப்பாக சினிமாவில் தான் படம் எடுப்பார், வேறு எங்கேயும் செலவு பண்ண மாட்டார். கூடிய விரைவில் எங்களுடைய விஞ்ஞானி பாண்டி ஹீரோ நடிக்க போகிறாரு. அவர் எங்கள் சங்கம் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணோம். சரிண்ணா, சத்யாவும் மீண்டும் மீண்டும் படம் நடிக்கணும். நன்றி, வணக்கம். வந்த அனைத்து மீடியா என்னுடைய வணக்கம், நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இரவு பறவை ஒரு அற்புதமான படம் எடுத்திருக்காங்க. தயாரிப்பாளருக்கும் டைரக்டருக்கும் இந்த இடத்துல ஒரு ராயல் சல்யூட்டு. ஏன்னா இலங்கை குடியுரிமைங்கிறது இலங்கை மக்கள் வந்து நம்மளோட ரத்த சொந்தம், எல்லாம் தொப்புள் உறவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் வந்து தொப்புள் உறவுன்னு சொல்கிறாங்களே வழி அது மாதிரி நடக்கிறாங்களேன்னு எனக்கு தெரியல. ஆனால் இயக்குனரும் தயாரிப்பாளரும் இதை வந்து மிக அற்புதமாக வந்து எடுத்திருக்காங்க. குடியுரிமை கொடுத்ததாகவே எடுத்திருக்காங்க. அது நடக்கும். ஏன்னா தூரல் நின்று போச்சுன்னு ஒரு படம் வந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் மழையே சரியாக போயிடல. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அது எல்லாரும் சொல்ல 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 மழையே பெய்யாமல் போயிடுச்சு. அது நானே சொன்னேன், பாக்கியராஜ் சார்ட்ட சொன்னேன். அது மாதிரி இந்த படம் வந்து பார்த்து பார்த்து குடியுரிமை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அதில் அப்படி ஒரு படம். ஏன்னா இதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. எல்லாரும் வந்து
செக்ஸாக எடுப்பாங்க, எல்லாம் தண்ணி அடிக்கிற மாதிரி எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் மக்களுக்காக, நம்ம தமிழ் உணர்வுக்காக, நம்ம இன உணர்வுக்காக எடுத்த அந்த இயக்குனரையும் தயாரிப்பாளர் நிச்சயமாக பாராட்டணும். அதில் நடித்த நடிகர்கள் அத்தனை பேரும் மிக அற்புதமாக நடித்தாங்க. குறிப்பாக ஹீரோயின் அந்த அழுத சீன்லலாம் வந்து நான்லாம் கண்ணு கலங்கினேன். ஏன்னா உண்மையிலே ஒரு பொண்ணு அழுதா எப்படி இருக்குமோ, ஒரு அவங்க நடிக்க தெரில அந்த ஹீரோயினுக்கு. ஆக்சுவலாக வாழ்ந்துட்டாங்க, அதே மாதிரி வாழ்ந்துட்டாங்க. அதை அன்றைக்கே நான் சொல்லணும்னு நினச்சேன், அந்த வேறு ஒரு இதில் நம்ம சொல்ல முடியாமல் போயிடுச்சு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். குறிப்பாக தமிழர்கள் அனைவருமே இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த மாதிரி படம் பார்க்கும்போது தான் இந்த மாதிரி கதை உள்ள படத்தை மக்களுக்காக டைரக்டர் எடுக்க முடியும். இல்லைன்னா அவங்களுக்காக ஒரு படம் எடுப்பாங்க, தண்ணி அடிக்கிற மாதிரி, கிளப் டான்ஸ் அடிக்கிற மாதிரி, அரைங்குறைய நடனம் ஆடுற மாதிரி, அதெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் இல்லாமல் நம்ம மக்கள் இப்படி இருக்கிறாங்க, இப்படி இருந்தவங்க இப்படி இருக்கிறாங்கங்கிறதுக்காக சொல்கிறதுக்காக ஒரு திரைப்படம் எடுத்த அந்த இயக்குனரை எப்படி பாராட்டணும் தரும். உண்மையிலே சொல்கிறேன். அதில் பண்ண டான்ஸ் மாஸ்டராக இருக்கட்டும், சன் மாஸ்டராக இருக்கட்டும், அதில் இருந்த அத்தனை தொழில்நுட்ப கலைகளுக்கும் அத்தனை பேருக்கும் இரு கரம் கூம்பி சிரம் சாழ்த்தி நான் உங்களை வணங்குறேன். உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கேட்குற மக்கள் அனைவரும் படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். ஏன்னா இது நம்ம தமிழ் உணர்வு. ஒரு கன்னடத்தில் வந்து ஒரு தமிழ்ல இருந்து பிரிஞ்சது கன்னடம்னு சொன்ன ஒரு கமலஹாசனை வந்து அங்கே வந்து அடிக்கிறான் செருப்பால், ஃபோட்டோவில், நேரில் அடிக்க முடியாது ஃபோட்டோவில். ஏன்னா உண்மையிலே வந்து பேனர் கிளிக்கிறாங்க. உண்மையிலே தமிழில் இருந்தாங்க அத்தனை மொழியும் பிறந்துச்சு, எல்லா மொழியுமே. இன்னைக்கு மாடு குட்டி போடும்போது அம்மானு தான் சொல்லும், எந்த லாங்குவேஜில் சொல்லுதா பாரு. இன்னைக்கு ஒரு அமெரிக்காவில் ஒரு குழந்தை வெளியில் வரும்போதே தாயோட அந்த அந்த நிலை வாசப்படிலேருந்து வரும்போதே அம்மானு சொல்லிட்டு வந்திருக்கு. அதை மாற்ற சொல்லு நீ, ஏன் இது மம்மின்னு சொல்லாமல் அம்மானு சொல்லிச்சு. ஆக உலகத்திலே முதல் மொழி தமிழ் மொழி தான். அந்த தமிழ் மொழியை வச்சு தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இலங்கை எங்கள் ரத்த உறவு, எங்கள் சொந்தம், அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும், அது எங்களோட வேண்டுதல் மட்டுமல்ல, எங்களோட நாங்கள் என்ன வேணால் செய்ய தயாராக இருக்கோம் அதுக்காக. உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா எங்கள் மக்கள் கஷ்டப்படுறது எங்களால் தாங்க முடியல. எங்கள் மக்களுக்கு காசாவில் சாவுறாங்க, அந்த குழந்தைங்க சாப்பாட்டுக்கு பசியிலுமே நாங்கள் அழுகுறோங்க. எங்களுக்கு எதெல்லாம் தேவையில்லை, எங்களுக்கு உரிமை வேணும். மனுஷனாக பிறந்த அனைவருக்கும் உரிமை வேணும். குருவிக்கு உரிமை இருக்குது, காக்காய்க்கு உரிமை, வண்டுக்கு உரிமை இருக்குது, பூச்சிக்கு உரிமை இருக்குது. ஏன் தமிழனாக பிறந்த உரிமை இல்லையா? அந்த தமிழருக்கு இந்திய அரசாங்கம் கண்டிப்பாக அதுக்கு நான் கொடுக்கணும்னு நான் கரம் கூப்பி சிறந்தாழ்த்தி வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க அத்தனை பத்திரிகையாளருக்கும் நன்றி, வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு தெரியல, நன்றி. அதான் நான் சாப்பிட்டேங்க. இங்கு வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். சத்தமாக பேசணுமா? ஓகே. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி. இந்த மூவியில் வந்து நான் மெயின் லீடாக நடிச்சிருக்கேன். இந்த வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் சாருக்கு வந்து ரொம்ப 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 நன்றி. ஏன் அப்படின்னா வளர்ந்து வரும் நடிகர்கள் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி வளர்ந்து வரும் டைரக்டர்ஸ் தான் வந்து வாய்ப்பு கொடுக்கணும். அதில் ஃபஸ்ட்டு மூவியே ஒரு லீடாக நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கும்போது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த படம் பண்ணுறப்போ நாங்கள் எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஒரு டீமாக தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம். நாங்கள் எப்படி டெக்னீஷியன்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணமோ அதே மாதிரி அவங்களும் நடிகரான எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையே சொல்லணும் அப்படின்னா டைரக்டர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார். லொக்கேஷன் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை அந்த ஷூட் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணார். ஸோ அவருக்காக இந்த படம் வந்து நல்லா ஓடணும் அப்படின்றது என்னோட ஆசை. கண்டிப்பாக இது நல்லா ஓடணும். நீங்கள் எல்லாமே அதுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்கிற பெரிய மனிதர்களுக்கும் எல்லாருக்கும் என்னோடய முதல் பெரும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இலங்கை தமிழருக்கான உரிமைக்காக, குடியுரிமைக்காக எடுக்கப்பட்ட படம். இப்போ எல்லோரும் சொல்கிற மாதிரி இந்தமாரி ஒரு கதைக்களத்தை எடுக்கிறது, கையில் எடுக்கிறது ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்தை அண்ணன் வந்து வேதாஜி பாண்டியன் அண்ணன் வந்து மிக சிறப்பாக எடுத்து பல போராட்டத்துக்கு அப்புறம் இந்த படம் வந்து இன்றைக்கி ப்ரெஸ் மீட் வரைக்கும் நிற்கிது. வர 20ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு மிக சிறந்த முறையில் பாட்டு எழுதின கவிஞர் அண்ணன், இசையமைப்பாளர் ஆல்வின் அண்ணன் அவர்கள், அப்பா சங்காவட்டம், கடலூர் மாவட்டத்து பெருமைக்குரிய ஒரு விஷயமாகட்டும், மிக சிறப்பாக அவர் கடலூர் மண்ணிலே பிறந்த மாதிரி கடலூரில் இருக்கிற பெருமைகள் எல்லாமே எடுத்து வச்சு எழுதி ஒரு கடலூர் மாவட்ட மக்களுக்கும் எல்லாருக்கும் எங்களுக்கும் சேர்த்து நல்ல ஒரு பெருமை சேர்த்து கொடுத்துருக்குறாங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் எல்லா நாட்டிலையும் வந்து அகதியாக போகிறவங்க அங்கேருந்து வந்து குடியுரிமை தராங்க. வெளிநாட்டிலாம் நம்ம தமிழ் தாய்க்குடி மக்கள், இலங்கை தமிழ் வாழும் மக்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஏன் குடியுரிமை தரல அப்படின்றது பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அந்தமாரி ஒரு விஷயத்தை அண்ணன் வந்து குடியுரிமை கிடைக்கிற அளவுக்கு படத்தை போராடி எடுத்துருக்கிறாங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். சவாலான ஒரு படத்தை வந்து அண்ணன் இந்த இடத்துல எடுத்து உங்கள் முன்னாடி வந்து நின்று இருக்கிறாங்க. இது வந்து நம்ம தமிழ் மக்களுக்கு மட்டும் இல்லை, இது நம்ம தமிழ்நாட்டுக்கும் உண்டான பெருமை.
ஏன்னா தமிழ் மக்களுக்கு அங்கேருந்து வந்து இங்கே அகதியாக தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏன் அந்த உரிமையை கொடுக்கல? அது கொடுக்கணுன்றது தான் அண்ணனுடைய குறிக்கோளும். இங்கே வாழ்கிற தொப்புள் கொடி தமிழ் மக்களுக்கு எல்லாருக்கும் ஒரே ஒரு லட்சியம் அதான். ஏன்னா நம்ம மக்களை நம்ம தான் வாழ வைக்க முடியும். வெளிநாட்டுக்காரங்க வாழ வைக்கிறாங்க, ஏன் நம்ம நாட்டில் வாழ வைக்கக்கூடாது? கண்டிப்பாக வாழ வைக்கணும். இந்த படம் பார்த்துட்டு எல்லாம் இது தூரல் நின்று போச்சு, படம் வந்தோடனே மழை வரதே நின்று போச்சு 6 மாதம் சொன்ன மாதிரி, இந்த படம் போக போக அவங்க மனசில் மாறி இங்கே இலங்கை வாழும் தமிழ் மக்களுக்கு குடியுரிமை கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு நான் என் மனசார கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த படம் வந்து சாதாரணமாக வந்து எடுக்கலை, மிக போராட்டமாக நாங்கள் முத அந்த படம் வந்து கடலூர் மாவட்டத்தில் சொத்திக்குப்பம்ன்ற ஒரு கிராமத்தில் தான் ஆரம்பித்தோம். அங்கே இருக்கிற மக்களுக்கு நான் முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் நான். ஏன்னாக்கா அந்த மக்கள் இல்லைனாக்கா நாங்கள் இங்கே கிடையாது, இது சத்தியமாக உண்மை. அந்த மக்கள் எல்லாருமே எங்களுக்கு துணையாக இருந்தாங்க. அங்கே 15-20 நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம். நாங்கள் அந்த மக்களில் நாங்கள் எப்படி இரவு போகிற மாதிரி நாங்கள் தூங்காத இருந்தோமோ, அதே மாதிரி அந்த மக்கள் இரவு போகலாமா தூங்காத எங்கள் படத்துக்காக கஷ்டப்பட்டாங்க. அவ்வளோ அந்த நன்றி நாங்கள் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன் நான் கண்டிப்பாக. ஏன்னா இந்த படம் கண்டிப்பாக வெற்றி அடைஞ்ச முதல் வெற்றி அவங்களுக்கு தான். அதே போல் என்னுடைய கடலூர் மாவட்டத்தில் இந்த படம் வெற்றியாச்சுன்னா என் கடலூர் மக்கள் நடிச்சிருக்கிறாங்க. கடலூர் மாவட்டத்தை பெருமையை சொல்லியிருக்கிறோம். இது எங்கள் கடலூர் மக்களுக்கும் கடலூர் நடித்த எங்களுடைய நடிகர்களுக்கும் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு வெற்றி அது. இந்த படம் மூலிமா வந்து நிறைய நடிகர்கள் வெளில வருவாங்க, நிறையா சப்போர்ட் கேரக்டர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் மிகுந்த பெரிய பெரிய டைரக்டர்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு நிறைய வாய்ப்பு கொடுக்கணும். நாங்கள் மேலும் மேலும் சிறப்பான மறுபடி படம் பண்ணணும். மேலும் மேலும் நாங்கள் இன்னும் நிறைய படம் பண்ண ஆசைப்பட்றேன். நானும் நல்லா இதேமாரி கருத்து உள்ள படமாக இருந்ததுனாக்கா, எந்த காசு பணம் எதிர்பார்க்காத எந்த படமாக இருந்தாலும் மக்களுக்கு கருத்து சொல்கிற படமாக இருந்தாக்கா கண்டிப்பாக எந்த காசு பணம் எதிர்பார்க்காத கண்டிப்பாக நடிச்சு தரத்துக்கு நான் உறுதியோடு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.